சார் பிரேமலதா கடைசி வரைக்குமே இன்னும் டைம் இருக்கு. நிச்சயம் உரிய நேரத்தில் எங்கள் கழகம் விரும்புவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போம். பேச்சுவார்த்தை இன்னும் முடியலன்னு நாகரிகமா சொல்றேன், பேரம் படி இல்லைன்னு அரசியல் பாஷையில சொல்லலாம். வாக்கு வங்கி ஸ்டாலின் இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றீங்க. அப்ப திமுகவுடைய பலவீனம் அப்படின்னா அதுல என்ன சொல்றீங்க? போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுடைய இலக்காக இருக்கலாம், இன்னும் அந்த இடத்துக்கு நீங்க வந்து சேரல. இது பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு இல்ல, பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு. அந்த பொதுக்குழுவை தான் நம்ம 7 வருஷமா பார்த்தோமே. சசிகலாவை இந்த பொதுக்குழு பொதுச் செயலராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கிறது, கை தட்டுவாங்க. அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குகிறது, கை தட்டுவாங்க. வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா பார்க்கப்படுது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 45 விழுக்காடு வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 45% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்கலாம் சார்? பொதுவாக கருத்து கணிப்புகள்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த கருத்து கணிப்பை எடுக்க வருகிற நபர்கள் யார், அவர்கள் பின்னணி என்ன அப்படிங்கிற தயக்கம், பயம், கூச்சம், பல உணர்வுகள் மக்கள் பெருசா உண்மையை சொல்றது இல்லைங்கிறது என்னுடைய பார்வையா இருந்தது. அப்படி என்னை போன்றவர்கள் இன்னும் இருக்கிற அதே சூழல்ல தான் கடந்த 3-4 பொது தேர்தல்கள், அது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், சி ஓட்டர்ஸ் என்கிற அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக அதை நான் நன்கு அறிவேன். அவர்கள் யாரோடு இணைந்து அந்த கருத்து கணிப்பை நடத்தினாலும், சில நேரம் சில தொலைக்காட்சிகளுக்காக வேறு சில தொலைக்காட்சிகள் அவங்க நடத்தியிருக்கிறாங்க. சி ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பு மட்டும்தான் அத்தனை கருத்து கணிப்புகளையும் ஒரு தேர்தலையும் அந்த நிஜமான ரிசல்ட்டை நெருங்கி வந்த ஒரு சிலன்னு கூட சொல்ல மாட்டேன், 1-2 நிறுவனங்கள்ல அது ஒன்று, அதுல இவங்க டாப்ல இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எந்த ஃபார்முலா சயின்டிஃபிக்கா பயன்படுத்துறாங்க, இல்லை அந்த சயின்டிஃபிக் ஃபார்முலாவை தாண்டி மக்களுடைய உணர்வுகளை ஒரு மனித உணர்வுகளோட சம்பந்தப்படுத்தி 1-to-1 கான்டாக்ட்ல சிலதை ரீட் பண்ணாங்களா எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எடுக்கிற கருத்து கணிப்பு யதார்த்தத்துக்கு மிக நெருக்கத்தில் இருக்கு என்பதால் இந்த கருத்து கணிப்பை நாம ஓரளவு நம்பலான்னு நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம். என்னுடைய பார்வையும் அதுதான். கடந்த 2-3 தேர்தல்களை நம்ம ரிசல்ட்டை பார்த்ததை வச்சு சொல்லல, அதிமுகவினுடைய அந்த பலவீனம் ஆகுது இல்லையா, அவர்கள் வாக்கு வங்கியை இழக்க புதிய வரவுகள் வர இவர்கள் இன்டாக்டா இருக்கிறாங்கிற அந்த தோற்றம் நீடிக்க இதுதான் வரும்ன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இந்த நடக்க போற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேர்தலா இருக்கும். இந்த தடவை யாரு ஜெயிக்க போறாங்கன்னு கணிக்க முடியாது. இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட அந்த சூழல்ல இப்படியான ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா இந்த கருத்து? இல்லதான், இப்போ நான் திரும்ப சொல்றேன், ஒரு 20-30 ஆண்டுகளா நம்மளும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை கவனிச்சுட்டு இருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் மேல சாதா வெகுஜன மக்களை விட நம்ம கொஞ்சம் கூடுதலா வேற கோணங்கள்லையும் நம்ம அதை பார்ப்போம். அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக வந்த நாள் முதல்ல ஒரு கருத்தை சொன்னார். போட்டி என்பது இனிமேல் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் சொன்னபோது நான் தொடர்ந்து சொன்ன ஒரு கருத்து, அது அவருடைய இலக்காக கனவாக இருக்கலாம், அதற்கு இன்னும் நீண்ட தூரம் பயணிக்கணும். அதிமுக பலவீனப்பட்டு கொண்டே இருந்தால் கூட இன்றைய நிலையில் தற்போது வரை திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் சொன்னேன். அதன் பிறகு விஜய் அரசியலுக்கு வந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய இலக்கு இல்லைன்னு சொல்லி அதை புறக்கணிச்சார். கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் நெருங்குகிற போதும் கூட இப்ப சமீபத்திய மேடைகளில் ஒவ்வொரு மேடையிலும் அவரும் அவருடைய கட்சியினரும் போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போதும் நான் அதே வார்த்தையை தான் சொன்னேன், இப்பவும் சொல்லுவேன். அது உங்களுடைய இலக்காக இருக்கலாம், இன்னும் அந்த இடத்துக்கு நீங்க வந்து சேரல. அந்த இடத்தை அடைவதற்கு முதல்ல கட்சியோட உட்கட்டமைப்பு வேணும், அதுதான் பேஸ். அதுக்கப்புறம் நீங்க வர்றது போறதெல்லாம் தற்காலிகமானது தான். 40% வச்சிருக்கிறோம், 35 வச்சிருக்கோம்னா கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்த 40-35 நிஜமா மாறணும்னா உங்களுக்கு அடிமட்ட அளவுல கிராமங்கள் தோறும் கிளைகள் வலுவாக இருக்கணும்னு எந்த இயக்கத்துக்கும் உரியது தாவேக்காவுக்கு இருக்கணும்னு சொன்னேன். அவர் இன்னும் அந்த இலக்கை அடையவே இல்லை. அதனால அதுவும் யதார்த்தத்துக்கு மீறிய ஒரு வார்த்தையை தான் நான் எடுத்துக்கிட்டேன். திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தாங்கிறத இந்த சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே கருத்து கணிப்பு நிரூபிச்சிருக்கு. 45 அப்படிங்கறது அப்படியே எடுத்துக்கலாம். பெர்சன்டேஜ் அந்த அளவுக்கு வேணாம், நம்ம ஒரு பொது பார்வை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய அடிப்படை குணங்கள்ல ஒண்ணு, நான் கருத்து கணிப்புள்ள நம்பருக்குள்ள போக மாட்டேன். ஜெனரல் பெர்செப்ஷன் அதுதானே. இவ்வளவு தூரம் சார் என்ன சார் அதிமுக நம்பி யாருமே போகலன்னு ஒரு 3 மாசமா இருந்த அந்த பேச்சு கடந்த 4 மாதங்களாக, கடந்த 2-3 வாரங்களா மாறிக்கிட்டு இருக்கு. அதிமுகவை மையப்படுத்திய செய்திகள் வந்த பிறகும் அந்த அணி வலுவாகி கொண்டே வருகிறதுன்ற கருத்துக்கு நான் வந்து நிக்கிறேனே தவிர, என்னை போன்றவர்கள் வர்றமே தவிர
திமுகவை வீழ்த்துவதற்கான அணி தயாராகிவிட்டதுன்னு நான் வரமாட்டேன். ஏன்னா இன்னும் அது பலப்படணும், இன்னும் பல கட்சிகள் தேவைப்படுது. அதனாலதான் விஜய் வருவாரான்னு எடப்பாடி தனியாக காத்திருந்தார். அப்புறம் பால பிஜேபி கிட்ட தள்ளி விட்டார். பிஜேபி சில முயற்சிகள் எடுத்ததா தகவல் இருக்கு. இருவருடைய முயற்சியும் பள்ளிக்கல பிறகுதான் அந்த என்டிஏவில் முக்கிய அங்கமாக இருக்கிற தமிழ்நாட்டில் என்டிஏவின் தலைமை பதவியில் இருக்கிற அதிமுகவை ஊழல் சக்தி என்று ஒரு சீல் வச்சாரு விஜய். கிட்டத்தட்ட இந்த மனநிலைக்கிடையில தான் இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கணிச்ச மாதிரியே, நாம் எதிர்பார்த்த மாதிரியே விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறது யாருமே மறக்கல. தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் வாங்குவார்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குறைஞ்சபட்சம் 10% வாங்குவார். 15 வரைக்கும் அது போனா ஆச்சரியம் இல்லை. அவங்க 40-30 சொல்லட்டும். நம்ம பார்க்குற பார்வை, காதுல விழுகிற செய்திகள், நம்ம கணிக்கிற சில விஷயங்கள், இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் இப்பவும் சொல்றேன், விஜய் ஒரு சக்தியாக இருப்பாருங்கிறத நான் மறுக்கல. அதிமுகவை மிஞ்சி திமுக முதலிடத்துல அந்த அணிதான் இன்னைக்கு 4 முனை போட்டியில திமுக ஆட்சி தான். நீங்க நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடுவேங்கிறது அதுல ஒளிஞ்சிருக்கு. அப்படிங்கிற போது இங்கே சட்டமன்ற தேர்தல் வந்தால் அது அப்படியே நம்ம ஓரளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைஞ்சால் கூட எல்லாருக்கும் குறையும்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக ஒரு ஸ்டெப் முன்னணியில இருக்குங்கிறத மறுக்க முடியாது. இன்னும் அப்ப அதிமுக பலம் பொருந்திய கூட்டணியா அது மாறலையா? டிடிவி எல்லாம் உள்ள இல்ல, வலுவாகி கொண்டு வருகிறது நம்ம சொல்லலாம். இப்போ அதிமுகங்கிறது வலுவா இருக்கணும்னு நான் உங்ககிட்டே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டு அரசியலின் வளர்ச்சிக்கு திமுகவும் அதிமுகவும் வலுவா இருக்கணும்னு. அதுல ஒரு கட்சி கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கும் போது பிரிந்தவர்கள் இணையணும், அது காலத்தின் கட்டாயம்ங்கிறது நான் 5-6 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தொடக்க புள்ளியை தினகரன் வச்சிருக்கிறான்னு எடுத்துக்கலாம். அதிமுக போய் சேரணும் இல்ல, இருவரும் ஒரு மேடையில நிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு 2 பேருக்கும் ஒரு பெருந்தன்மை இருக்கணும். காலம் அவர்களை கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. இப்ப அடுத்து ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரு தனிநபரா இன்னைக்கு இருக்கலாம். அவரிடம் போனவங்க, அவரை நம்பி போனவங்க எல்லோரும் வெவ்வேறு இயக்கங்கள்ல போய் சேர்ந்தவங்களா இருக்கலாம். இன்னைக்கும் அந்த ஓபிஎஸ் மேல அபிமானம் கொண்டு அந்த சமுதாயத்து மக்கள் இருக்கிற போதுதான் ஓபிஎஸ் என்ன பண்ணுவான்ற கேள்வி உயிரோட்டமாவே இருக்கு. அதுக்கு 2 பேரும் மாறி மாறி பதில் சொல்லிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற பெயரை சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறதுன்னு 30 நாள் 35 நாள் முன்னாடி கூட ஓபிஎஸ் ஒரு கூட்டத்துல சொன்னார். அந்த ஓபிஎஸ் நேற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை சொல்லி என்னுடைய ஆசை எல்லாரும் ஒன்னா இருக்கணும், கட்சி இணையணும் தான், கட்சியில இணையணுங்கிறதான்னு சொன்ன பிறகும் அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்னொரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு என்டிஏவில் கூட அவர் சேருவதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு எடப்பாடி சொல்லி இருந்திருக்கணும். ஆனா சொல்லல. சோ அந்த சான்ஸ, அந்த சாய்ஸ இன்னும் உயிரோட்டமாவே எடப்பாடி வச்சிருக்கிறார். அப்படி ஒருவேளை அவரும் வந்து சேர்ந்தால் கொஞ்சம் கசப்புகள் நீடிக்கதான் செய்யும். பட் ஓரளவு அதிமுக வலுவா இருக்கும்னு பாக்குறேன். இல்ல, அதுல தெளிவா சொல்லிட்டாருல்ல, இது பொது செயலாளர் எடுத்த முடிவு இல்ல, இது பொதுக்குழு எடுத்த முடிவு. அதிமுகவிலிருந்து நீக்கிய முடிவு. அதனால அவரை மீண்டும் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த பொதுக்குழுவை தான் நம்ம 7 வருஷமா பார்த்தோமே. சசிகலாவை இந்த பொதுக்குழு பொதுச் செயலராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கிறது, கைதட்டுவாங்க. அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குகிறது, கைதட்டுவாங்க. இரட்டை தலைமையை உருவாக்குகிறோம், கைதட்டுவாங்க. அதை ஒழிக்கிறோம், கைதட்டுவாங்க. சார், பொதுக்குழு தீர்மானம் நீங்க எழுதுறதானே சார்? நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது கட்சி நலனுக்குதான் நம்பர் அதிமுக தொண்டை எந்த இயக்கத்து தொண்டனும். அதிமுக விதிவிலக்கல்ல. சோ அவர் சேர்க்கிற மனநிலையில இல்ல, அதோட தாண்டி வந்துருவோமே. அப்ப அணியிலாவது சேர்ப்பாரா, சேர்ப்பதை அனுமதிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பிஜேபி அழுத்தம் கொடுத்தால் அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏவில் ஒரு அங்கமாக ஓபிஎஸ் வரலாம். என்டிஏல ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து பாஜக அணியில இருப்பாரா, இல்ல டிடிவி பக்கம் போவோம்? என்டிஏன்னு வந்த பிறகு நீங்க பிஜேபி அணி அப்படின்னு சொல்ல விட, யாரு கொஞ்சம் அந்த சுமூகமா அந்த சந்திப்பும் அந்த ஒப்பந்தமும் ஏற்படுமோ அந்த வழியில போவாங்க. இப்ப அன்புமணி போய் எடப்பாடியை பார்த்து என்டிஏல சேர்ந்தார். பிஜேபி இருக்கிற தலைவர்கள் மேடல ஏற மாட்டேன்னு சொன்னாரா? பிரதமர் மோடி முன்னாடி அவரு அறைகூவல்லாம் விடுத்தார். சோ யாருக்கு முதல் முறையா தினகரனும் எடப்பாடி சந்திக்கிற போது யாராவது ஒருத்தர் நடுவில் இருக்கும்ல, இத்தனை ஆண்டு கால கசப்பை மறக்க செய்யறதற்கு பரவாயில்ல கையை கொடுங்க அப்படி சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும்ல. அது பிஜேபி அந்த முயற்சி எடுத்தாங்க. இதைத்தானே நானும் தொடர்ந்து சொன்னேன். நீங்கள் செய்த பாவத்திற்கு நீங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்ன பிஜேபி. நீங்கள் தான் அதிமுகவை உடைத்தீர்கள், நீங்களே ஒண்ணு சேர்றதுக்கான முயற்சியும் தொடங்கி வைங்கணும். அது தொடங்கி இருக்கு. இது ஓபிஎஸ் வரைக்கும் நீளுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, இந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொன்னது, நான் ரெடி, வந்து எடப்பாடி ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டது, இதெல்லாம் கேட்கும் போது இப்ப ஓபிஎஸ் வந்து ஒரு மாதிரி படுத்துட்டாரு, சரண்டர் ஆயிட்டாரு. நான் பொதுவா யாரையுமே நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஏன்னா சர்வைவல் அரசியல் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அந்த இடத்தை, அந்த சூழலை கடக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் புரியும். ஓபிஎஸும் தவறு செஞ்சவர் தான். அதிமுக பிளவுபடுத்திட்டாங்க நான் சொன்னேன். முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே ஓபிஎஸ் தான். ஆடிட்டர் குருமூர்த்தியின் பேச்சை கேட்டு தர்ம யுத்தம் தொடங்கிய நாளில் தான் அதிமுகவின் பிளவுக்கு அவர் பிள்ளையார் சொல்லி போட்டார் ஓபிஎஸ்.
அவர் பார்வையிலே நான் சொல்றேன், நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரமா கூட இருக்கட்டும் அவர் மனசு துடிக்குது. என்னுடைய இறுதி காலத்தில் என் மீது அதிமுக கொடிதான் போர்த்தப்பட வேண்டும் நெருக்கமானவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு திமுகங்கிற ஒரு வாய்ப்பு இருந்த போதும் கூட வெட்கப்படுகிற அளவுக்கு எடப்பாடியின் பெயரை அவரு ஒரு உணர்வை வச்சிருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடின்னு சொல்ற அளவுக்கு திமுகவை 2ஆம் இடமா தான் அது சாய்ஸா முதல் இடமா கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு. அது யதார்த்தமான அரசியல் தான். இல்ல ஏன் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அதாவது நான் எடப்பாடி கிட்ட அண்ணன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், அவர் சேர்க்கல, அதனால நான் திமுக பக்கம் போயிட்டேன். அதுக்கான முதல் படியா இருக்கலாம். ஏன்னா இது அரசியல் சார், இங்க வெக்கத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. இதை நான் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன், பல நேரங்களில் நிரூபிச்சுக்கிட்டே வர்றாங்க. சரிதானா? இது அதற்கான முதல் படியாவும் இருக்கலாம். இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. அந்த அளவுக்கு கூட நான் இறங்கி வந்துட்டேங்கிறதுக்கான ஆதாரங்களை அவர் கிரியேட் பண்ண நினைக்கலாம். சரி, அவ்வளவு பெரிய மனுஷன் 3 இடம் முதலமைச்சராக இருந்தவர், எடப்பாடி கூட இன்னும் இறங்கி வரவும் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன சொல்லுங்க? இது அரசியல், தேர்தல் அரசியல். அது நேத்து பேசுனதுங்க அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. காத்திருந்து பார்க்கலாம். இல்ல இப்போ டிடிவி பேசாத பேச்சும் இல்ல, எடப்பாடி பேசாத பேச்சும் இல்ல, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க. ஆனா தொண்டர்கள், கீழே இருக்கிற தொண்டர்கள் நிச்சயமா உற்சாகப்படுவாங்க. நான் இன்னைக்கு நடந்ததுக்காக சொல்லல. பிளவுபட்ட இயக்கங்கள் இணைந்தால், ஓரணியில் இருந்தால், அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள் உற்சாகம் அடையதான் செய்வாங்க. சில கனவுகள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற அந்த 2ஆம் கட்ட மேல்மட்ட அந்த நிர்வாகிகளுக்கு வேணா வருத்தங்கள் இருக்கலாம், கட்சி தாவல்கள் நடக்கலாம், இல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு வருதான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பாங்களே தவிர எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் களத்தில் பணியாற்றுகிற ஒரு இயக்கத்தின் ரத்த நாளங்களாக இருக்கிற தொண்டர்களுக்கு மிக நிச்சயமா அது உற்சாகத்தை தான் தரும். இல்ல சார், இப்போ அமமுக நிக்கிற தொகுதிகள்ல அதிமுக தொண்டர் வேலை பார்ப்பாங்களா, அல்லது அதிமுக நிக்கிற தொகுதியில் அமமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது. நிச்சயமா எல்லா கேள்வியும் வரும் சார். இப்ப இவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்ட காங்கிரஸ் திமுக நாளைக்கு ஒரு அணி தான் நிக்க போறாங்க. மதுரை வடக்கு காங்கிரஸ் தான் போட்டியிடு, கை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு 2 நாளா மதுரை முழுக்க போஸ்ட் விட்டுறாங்க. அங்கே திரும்பவும் திமுக தான் நிக்குதுன்னா காங்கிரஸ் வேலை செய்ய மாட்டாங்களா? இந்த கசப்புகள்லாம் மறந்து களத்துல அந்த வேகத்தை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன், நாம பார்க்க தான் போறோம். சரிதானா? இது எல்லா இயக்கங்களையும் வர்ற கசப்புகள் தான். இதையெல்லாம் பேசினா எந்த அணியும் அமைக்க முடியாது. சரி, இப்ப இவரு எடப்பாடி சொன்ன மெகா கூட்டணி அப்படிங்கிறது இதுதானா, இல்ல இதுக்கு மேல நேரம்? இல்ல, அதை நோக்கிய பயணம்னு தான் நான் எடுத்துக்குவேன். நீங்க எவ்வளவு பேரை சேர்த்தாலும் அது மெகாங்கிறதா ஒரு வலுவான அணிங்கிறத நான் மறுக்க மாட்டேன். இது வீழ்த்துவதற்கு தகுதி வந்துடுச்சான்னா இன்னும் வரலன்னு சொல்லுவேன். திமுக அணியை வீழ்த்துவதற்கு இது போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இது போதாதுன்னு நான் சொல்லுவேன். அப்ப போதும் நீங்க சொல்றதுன்னா விஜய் இங்க வரணுமா? இல்ல அப்படி இல்ல. அது நம்ம என்ன சிலபஸை கையிலேயே கொடுக்க முடியும்? இல்ல தேமுதிக இவங்க பக்கம் இழுக்கலாம், பேச்சு 2 பக்கம் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு பெர்செப்ஷனை மாத்தும். யாருமே போலே சார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல அன்புமணி போறார், தினகரன் போறாங்க, ஒரு பேசு பொருளா மாறுது இல்ல அதிமுக மையப்படுத்தி அரசியல். அது போல பிரேமலதா இங்க வர்றாங்கன்னா அது ஏன் சார் பிரேமலதா கடைசி வரைக்குமே இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை இன்னும் முடியலன்னு நாகரிகமா சொல்றேன். பேரம் படி இல்லைன்னு அரசியல் பாஷையில சொல்லலாம், தப்பு இல்லைன்னு சொல்றேன். அவங்க ஏற்கனவே சூடுபட்டவங்க, ஒரு லெட்டரை கரெக்டா தேதி போட்டு வாங்க, அதனால ஒரு ராஜ்யசபா இடத்தை இழந்தவங்க. அதனால இனிமேல் யாருக்கிட்டையும் நம்ம கவனமா இருக்கணும்னு நினைக்கலாம். தனக்கு தன் இயக்கத்திற்கு கொஞ்சம் போனா போகுதுன்னு தமிழ்நாட்டு நலனுக்குன்னு இந்த 3ஐயும் வச்சுதான் யாருமே ஒரு முடிவு எடுப்பாங்க தேர்தல் நேரத்துல. சுயநலம் பாக்குறது தப்பு இல்லைங்கிறது அரசியல் கட்சி நடத்துறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுதானே சார் அவங்களுக்கு டைம். இது முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் இவங்களை பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்லை. சரி, நான் இப்படி கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்ற இப்போ அதிமுகவுல இப்ப அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் பிளஸ் தேமுதிக உள்ள வருது. ஓபிஎஸும் நீங்க சொல்றது போல ஒருவேளை ஓபிஎஸ்ஸையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது திமுக கூட்டணிக்கு ஒரு டஃபா இருக்குமா? அந்த கூட்டணியை திமுக இலக்காரமாகவோ 2ஆம் தரமாகவோ பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. நிச்சயமாக அதுவும் ஒரு வலுவான அணிதான். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம கேக் வாக்கு தான் அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. கடினமாக தான் உழைக்கணும். அது சார் நான் இன்னைக்கு இருக்கிற சூழலை சொல்றேன். நாளைக்கு களத்துல போய் இவங்க வைக்க போற வாதம், திமுக வைக்க போற வாதம், அந்த திமுகவுக்கு இன்னும் 40 நாட்கள்ல பிஜேபி அரசாங்கம் கொடுக்க போற குடைச்சல், சரிதானா? எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறோம். பிரதமர் வந்துட்டு போன பிறகு பாருங்க என்ன ஈடல் நடக்கும், சட்டத்துக்கு உட்பட்டு இந்த சட்ட நடவடிக்கைகள் நடக்கும் பாருங்கலாம் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பண விநியோகம் நடக்கும், இவங்க நினைச்ச இடத்துலலாம் கொடுப்பாங்க என்டிஏ, திமுக கொடுக்கறது தடுப்பாங்க. அதை மீறி கொடுக்குற சக்தி அவங்களுக்கு இருக்கு. அதுல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும். பணம் ஒரு பிரதான பேசு பொருளாக தானே இருக்கும். அதை தடுப்பதும் அதை மீறி விநியோகிப்பதும் தான் வெற்றியில ஒரு முக்கிய அங்கமாகவும் இருக்க போகுது. மற்றபடி நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நிறைய பண்ணிட்டாங்க, இன்னும் பண்ண போறேன்னு சொல்ல போறாங்க. வர 9ஆம் தேதி 10ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பலம் அப்படின்னா என்ன சொல்லலாம், பலவீனம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கூட்டணி தான் பலம், முதல் பலம். அப்புறம் இந்த ஆட்சியில் செயல்படுத்தியிருக்கிற நிஜமாகவே பல நல்ல திட்டங்கள், ஸ்டாலின் என்கிற அந்த தனிநபருக்கு இருக்கிற ஒரு இமேஜ். நான் பல நேரங்களில் சொன்ன மாதிரி
முந்தைய கால ஸ்டாலினை எல்லாம் தூக்கி கடாசிட்டு அவரே ஒரு புதிய ஸ்டாலினா தான் இந்த ஆட்சி தொடங்கிய முதல் நாள்ல இருந்து நடந்துகிறார். வார்த்தையிலையும் செயல்லையும் பெருந்தன்மையை காட்டுறார், குறிப்பாக எதிர்கட்சியினர் மேல. ஏன்னா அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கூட்டுற விஷயம். அதுல கிட்டத்தட்ட தனக்கு இணை யாரும் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்து நிற்கிறார். அதற்கு அதிகாரமும் அவருக்கு கை கொடுக்குது. அந்த அதிகாரம் இருந்தும் கூட சலிக்காமல் உழைக்கிறாருங்கிறதும் ஒரு விஷயம்தான். இப்படிலாம் ஒரு கேரக்டரா சொல்லிட்டு போனா ஒரு தனி மனிதராக திமுகவினுடைய வாக்கு வங்கி நீங்க சொல்ற அந்த வாக்கு பெர்சன்டேஜ் வர்றதுக்கு ஒரு பிரதான காரணிகள்ல முதன்மையானவரா ஸ்டாலின் என்கிற தனிநபர் இருக்கிறார். சரி, அப்போ வாக்கு வங்கி ஸ்டாலின் இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றீங்க. அப்ப திமுகவுடைய பலவீனம் அப்படின்னா அதுல என்ன சொல்றீங்க? இந்த மாதிரியான சலசலப்புகள் தான் இப்போ திமுக செஞ்சிட்டு இருக்கிற தப்பு என்ன தெரியுமா? தனக்கு எதிராக அல்லது ஒரு வசீகரம் மிக்க ஒவ்வொரு வீட்டிலும் போய் சிம்மாசனம் இட்டு ஒரு நடிகராக உட்கார்ந்து இருக்கிற விஜய் என்கிற பிரபலம் அரசியலுக்கு வந்த பிறகு நம்ம கூட்டணி இப்படி இன்டாக்டா தான் இருக்குன்னு நம்பக்கூடாது. அதுக்கு வெளிப்படையாகவே சில தூண்டில்கள் போடுறோம். அது குறிப்பா விஜய் அவரும் இறங்கி வேலை செய்கிறார். தன்னுடைய ஆட்களை அனுப்பியும் கூட காங்கிரஸை திமுக அணியிலிருந்து வெளியில கொண்டுட்டு வரணும்னு பாடுபடுகிற போது அதை காப்பாற்ற வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குது. எந்த வகையிலும் திமுக இறங்கி போகிறது, சரணாகதி ஆகிறதுன்னு ஆகாது. உங்க கூட்டணியை உறுதியா வச்சுன்னா வேல்முருகன் போனா கூட அது முதலமைச்சர் ஏற்கனவே அதை வெளியில காமிச்சார். என்ன குறைங்க வாங்கன்னு கூப்பிட்டெல்லாம் பேசினார். ஏன் வேல்முருகனுக்கு என்ன பெரிய 10% அப்படிலாம் இருக்கா? இல்ல, ஒரு தனி இயக்கமாக இருந்தாலும் 1% கூட இருக்கா இல்லையான்னு சில பேர் எள்ளி நகையாடினாலும் அந்த வேல்முருகன் கூட நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறல கவனமாக இருந்த ஸ்டாலின் இப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற விஷயத்துக்குன்னு ஒரு குழு போடுவாங்க இல்லையா? இந்த சவாலான காலகட்டத்துல கொஞ்சம் முன்னாடியே போட்டா தப்பு இல்லை. ஏனோ திமுக தாமதம் செய்கிறது. அதை காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் 2 முறை சுட்டிக்காட்டியும் கூட அது இன்னும் தொடர்கிறது. அது திமுக கூட்டணிக்கு நல்லதல்ல. நாளைக்கே இந்த குழு அமைச்சு அன்னைக்கு சாயங்காலம் ஒப்பந்தம் கையெழுத்து போடும் நம்ம சொல்லல. பேச்சுவார்த்தை தொடங்கிட்டு இருந்தாலும் இந்த சலசலப்புகள் அடங்கும். திட்டமிட்டு சில காங்கிரஸ்காரர்கள் சில சில்மிஷங்களை செய்யறாங்கல்ல, அவர்களை வாயை அடைக்கிற மாதிரி கனிமொழி ராகுல் சந்திப்பு நடந்துச்சுல்ல, அதுக்கு அடுத்த கட்டமா குழுவையும் போட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அந்த சலசலப்பும் அடங்கிடும். ஏன்னா கசப்புகளை எவ்வளவு சீக்கிரம் நீங்க மறக்கடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அதிமுக பிளவுபட்ட அதிமுக இணையங்க இருக்கு. நான் தான் சொன்னேன் 6 மாசம் முன்னாடி பிஜேபி இதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தொண்டர்கள் ஜெல்லாவாங்க சார். நீங்க கேட்ட கேள்வி நீங்களே அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. காங்கிரஸ் திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புங்கிறது அப்படியே கொஞ்சம் மறைஞ்சிருமா? மறையும் சார். எல்லா இயக்கத்திலையும் எல்லா கூட்டணியிலையும் இதெல்லாம் தவிர்க்கவே முடியும். இன்னும் சொல்லட்டுமா, இன்டாக்டான கூட்டணி சொல்றோம்ல, அவங்க எல்லாருமே கூடுதல் இடங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கூடுதலா 2 இடம் கொடுத்தா கூட அந்த 2 இடத்துக்காக காத்திருந்த திமுக ஒன்றிய செயல் இருக்காங்க, நகர செயல் இருக்காங்கல்ல, அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் முடிஞ்சு அந்த 14 நாள் பிரச்சார காலம் இருக்குல்ல, வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டு இவங்க தான் ஃபைனல் வேட்பாளர் களத்துல இறங்குற போது எல்லா இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்களும் தங்கள் வேட்பாளர் வெற்றி பெறணுங்கிற அந்த ஆர்வத்தை நோக்கி உழைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் காணாமல் ஆப்ஷன் இருக்குங்கிறதுனாலதான் காங்கிரஸ் இப்படி பேச ஆரம்பிச்சு. எல்லா கட்சியும் தான். பிரேமலதா ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் எங்கள் முடிவை அறிவிப்போன்னு 2 மாசம் முன்னாடி சொன்னாரு. ஏன் சொல்லல? அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான் திமுக உஷாரா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். விஜய் என்கிற மதசார்பற்ற சக்திங்கிற ஆப்ஷன் அதுதான் முக்கியமானது. திமுக கவனிக்க வேண்டிய வார்த்தை. சரிதானா? இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் அவங்க ஏன் தாமதப்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியல. மற்றபடி வேற எதுவும் பலவீனம்னு நான் பார்க்கல. விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் பாக்குறீங்க? அவர் இன்னும் அரசியல் செய்ய ஆரம்பிக்கலையோன்னு தோணுது. தனக்கென தன்னெழுச்சியாக வருகிற இந்த ஆதரவு தளம் இருக்குல்ல, என்னை போன்றவர்கள் சொல்ற மாதிரி சி ஓட்டருடைய அந்த அறிவியல் பூர்வமான கருத்து கணிப்புகள் சொல்ற மாதிரி குறைஞ்சபட்சம் அல்லது தோராயமாக 15% வாக்குகளை வச்சிருக்கிற ஒரு அரசியல் தலைவர் அரசியலா பண்ணியிருந்தா அது அப்படியே ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு மேலேயும் வளரும். ஏனோ அரசியல் 15ங்கிறது இன்னும் ப்ரூவ் பண்ணாத இல்ல. இப்போ நீங்க திமுகவுக்கு 40% இருக்கே சார் நீங்க கேட்கிற போதே அதே சி ஓட்டு சொன்ன 15 ஒரு சின்ன ரெஃபரன்ஸா நீங்களும் எடுத்துக்கணும். நான் அந்த கருத்து கணிப்பு வருவதற்கு முன்னாடி அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மினிமம் 10% வாங்கிடுவாருன்னு. திமுக ஒன்றிய செயலாளர் வீட்டுல திமுக ஒன்றிய செயலாளர் வீட்டுல அந்த பிள்ளைகள்லாம் ஏன் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்றது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். இதைத்தான் நம்ம கண்ணால பார்த்து காதால கேட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இது அப்படியே ஓட்டா மாறினால் அந்த இடத்துல வந்து நிக்கும் அப்படின்னு. அப்ப விஜய்க்கு போற ஓட்டு அப்படிங்கிறது வந்து திமுக ஓட்டா இருக்குமா அதிமுக ஓட்டா? அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கருவி வரல. யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. எல்லோருக்குமே பாதிப்பு இருக்கும். இது நாள் வரைக்கும் இந்த இயக்கங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க தானே. இப்ப இளைஞர்கள்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். இளைஞர்கள்னு பெண்களை சொல்றோம். சீமான் கிட்ட இருந்தாங்க, அண்ணாமலை கிட்ட இருந்திருப்பாங்க, விடுதலை சிறுத்தையில இருந்திருப்பாங்க. உதயநிதி துணை முதலமைச்சரான போது எழுச்சியாக இருக்கிற இளைஞரணியில இருந்தவங்களும் இருப்பாங்க. இளைஞர்ல சேரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களும் அதுல இருப்பாங்க. சோ எல்லா இயக்கத்துக்கும் சேதாரம் ஏற்படும். எவ்வளவு சேதாரம் வருது? பல விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது வந்து விஜய் வருகை அப்படிங்கிறது வந்து சீமானுக்கு தான் பாதிப்பு. அந்த இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த கருவி எங்க வாங்கினாங்க? பர்வா பஜார்லயா பாண்டி பஜார்லயா? அதெல்லாம் நம்பாதீங்க சார். எல்லோரும் இளைஞர் பட்டாளத்தை வைச்சிருக்கிற எல்லோருக்குமே இழப்பு ஏற்படும்.
இதுக்கு திருமாவளவனும் விதிவிலக்கல்ல, இடதுசாரிகளும் விதிவிலக்கல்ல. அதிமுக இளம்பெண்கள் இளைஞர் பாசறை இல்லையா? அதுல இருக்கிறவங்க 10 பேர் போயிருக்க மாட்டானா? மதுரை மாநாட்டிலயோ எங்கேயோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏர்ல ஒருத்தன் ஏறிக்கிட்டே இருக்கான் பாருங்க, ஏறாரான்னு சொல்ல அவன் போனோட திமுக ஓட்டு போட்டவனா இருப்பான், இல்ல வரதோட அதிமுக போடலாமான்னு யோசிச்சவனா இருப்பான். நீங்க தனிச்சு இவங்களுக்கு தான் பாதிப்புன்னு சொல்ல முடியாது. தேர்தல் முடிஞ்ச பிறகும் கூட ஓரளவு கணிக்கலாம். அதுல சீமான் கிட்ட தான் முதல்ல கணிக்க முடியும். அவர் வாங்கின 8% வச்சிருக்கிறாரா குறைஞ்சிருக்கா, அவர் மட்டும்தான் ஆதாரபூர்வமா தன்னை நிரூபிச்சுக்க முடியுமே தவிர வேற எல்லாரும் ஓரளவு யூகிச்சு சொல்லலாம், ஆமா நம்மள கொஞ்சம் சுரண்டி இருக்கிறாரு அப்படின்ற முடிவுக்கு அப்பதான் ஓரளவு யூகமாக கூட வர முடியும். முதல் மாநாட்டுல விஜய்க்கு இருந்த செல்வாக்கு இப்பவும் அப்படியே இருக்குது, தொடருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இதெல்லாம் ஒரு பார்வை பாக்குறதா சார். நம்ம என்ன ஃபீல் பண்றோம், அவர் கொஞ்சம் அரசியலா பண்ணிருக்கலாமே. தன் சொந்த பிரச்சனைக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தனிநபர்கள் உழைப்புல உருவான ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்த போது கூட நீங்கள் யாரை அரசியல் எதிரி என்று சொன்னீர்களோ அவரே வாய் திறந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்ன பிறகு கூட அவர் இதுவரைக்கும் வாய் திறக்கலைங்கிற போது பொதுஜனம் எப்படி சார் யோசிப்பாங்க? அந்த பெண்ணோட இல்ல அந்த பெண்ணும் பையனும் ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொன்னேன். அவங்க அம்மா அப்பா ஓட்டு போட்டாதான் விஜய் நிக்கிற தொகுதியில எம்எல்ஏ ஆக முடியும். பொதுமக்கள் வாக்களிக்கணும். இந்த புள்ளிக்கு விஜய் இன்னும் வரமாட்டார், ஒரு மமதையிலே இருக்கிறாரோன்னு கொஞ்சம் பணிவோட அதை சொல்ல விரும்புறேன் நான். ஏன்னா அதை நம்ம நிரூபிக்கல, கண்ணில் பார்க்கல. ஏன்னா இவர் நடந்துக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, இவருடைய மௌனம் வெளிப்படுத்துகிற பாடி லாங்குவேஜ். எங்க போனாலும் ஸ்பெஷல் ஃபில்ட்டே தான் போவார். ஏர்போர்ட்ல போனா 4 பேரை பார்க்கலாம்ல, ஒரு சிரிப்புல தலைவான்னு கத்துவா, ஏய் அப்படின்னு ஒருத்தர் திட்டுவா, எல்லாத்தையும் காதுல வாங்கணும் சார். அவர் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார், நீங்க யாருன்னு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும் சார். அதுக்கு கூட வாய்ப்பு. அவர் உழைச்ச காசு தான், அவர் காசை கொடுத்தா போறாரு. எவ்வளவு நாளைக்கு இப்படி போயிட்டு இருப்பீங்க? கூண்டுல அடைச்ச கிளி மாதிரியே போவாரு, அப்படியே வந்து வீட்டுக்குள்ள போயிடுவார்னா நீங்க எங்க அரசியல் பண்ண வந்திருக்கிறீங்க? யாரை ஆள நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டீங்களாங்கிற கேள்வி வருங்கிறத முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். அதிமுகவை பத்தி பெருசா விமர்சனம் பண்ணாம இருந்த விஜய் இப்ப வந்து அவங்களையும் வச்சு ஒரு மாதிரி விமர்சனங்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு வதந்தி இருந்துச்சு. நீங்க வேணா பாருங்க சார், இந்த டிசம்பர் ஜனவரில எல்லாம் எடப்பாடி பிஜேபியை கட் பண்ணி விட்டு அப்படி வருவாரு, விஜய் கூட்டுவாரு. வெளியில இருந்த அந்த உணர்வு விஜய்க்கும் இருந்திருக்கலாம். அது பொறுத்து பார்த்தாரு. கடைசியில பிஜேபியினுடைய அந்த பிடி இறுகி அது ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போகுது, எடப்பாடி வெளியே வர்ற மாதிரி தெரியல. மதுரை மாநாட்டிலேயே லேசா சொல்ல ஆரம்பிச்சாரு, நீங்கள் செய்த ஊழலிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள பிஜேபி கிட்ட போறீங்க, நாங்க அப்படி இல்லைன்னாரு. இப்ப ஊழல் சக்தின்னே முத்திர குத்திட்டாரு. ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அதேதான் எடப்பாடி, சிக்னல் கிடைச்சிருச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஒரு தாவேக்கா கொடியை பார்த்துட்டு அவ்வளவு புலகாங்கிதப்பட்டார் எடப்பாடி. இப்ப வரலன்னு தெரிஞ்ச உடனே 41 உயிருக்கு நீங்க காரணம் இல்லையான்னு இப்ப கேட்கிறாரு. இதை சொல்றதுக்கு 4 மாசமா? உயிர் பறிப்போனதுக்கு எல்லாரும் யாரையும் மனசுல பட்டதை பேசணும் சார். இதுல எல்லாமே அரசியல் பண்ணுவீங்க. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது நடக்காது தெரிஞ்ச உடனே 2 பேரும் பாஞ்சுக்கிட்டு விமர்சனங்களை வைக்கிறாங்க. நல்லா காதை திறந்து வச்சுக்கோங்க அல்லது நல்லா மூடிக்கங்க. இன்னும் பல வார்த்தைகள் வந்து விழுகும். தேர்தல் நெருங்க விஜய் எதிர்பார்த்த மாதிரி ஒன்னும் கூட்டணி அமையாது போல தெரியுது. தலைகள் தான் போயிருக்கே தவிர இல்ல. ஒரு கட்சியை குறி வச்சு அவர் பண்ணாருன்னா காங்கிரஸ் தான். சில வாரங்களுக்கு முன்பு நள்ளிரவுல போய் ஒருத்தரை போய் பார்த்தார். காங்கிரஸ் வருமானு கேட்டு சொல்லுங்கன்னு விஜயே களத்தில் இறங்குற அளவுக்கு காங்கிரஸை தன் பக்கம் இழுக்குன்னு ஒரு ஆர்வம் காட்டினார். வேற எந்த கட்சியை பத்தி இவ்வளவு மெனக்கடல அவர். விஜய் வரணும்னு எடப்பாடி தான் மெனக்கட்டார், அல்லது வெளியில வந்தா பார்க்கலான்னு ஒரு மனநிலையில இருந்தார் விஜய். பிஜேபி விட்டு எடப்பாடி வரட்டும் அப்புறம் பார்த்தார். ஆனா எப்படியாவது அவர் சேர்க்கணும்னு எடப்பாடி மெனக்கட்டார். சிபிஐக்கு விசாரணைக்கு வர வச்சு மிரட்டினாங்க உருட்டினாங்களாம் சொல்றாங்க. அப்படி வர வச்சுதான் இல்லை. ஆனா பிஜேபி சில முயற்சிகள் எடுத்தாங்க, அதெல்லாம் நடக்கல. அப்ப அந்த காங்கிரஸும் வராதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இப்ப கொஞ்சம் நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நாம ஜெயிப்போம்னு தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தி அன்னைக்கு பேசினார். சரி சார், இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே இருக்குது. அதிமுக கூட்டணியில நீங்க சொல்றது போல தேமுதிகவே ஒருவேளை வரட்டும், அவங்க எல்லாம் ஒரு அணி, அது ஒரு மெகா கூட்டணி அமையுது. விஜய் தனித்து நிற்கிறாரு, இந்த பக்கம் சீமானும் அவரு தனியா நிக்கிறாரு அப்படின்னா களம் எப்படி இருக்கும்? 4 முனை போட்டி உறுதியாகும். அப்போதும் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருப்பாங்கன்னு தான் என் பார்வை, இப்போதைய பார்வை. அதன் பிறகு எல்லாருக்கும் சீட்டை ஒதுக்கிட்டு எந்த தொகுதியில யார் நிக்கிறாங்கிறது சில அதிருப்தியில ஏற்படுத்தும். எல்லா அணிலையும் விஜய் கட்சியிலேயே தனியா நிக்கிற விஜய் கட்சியில கூட அந்த அதிருப்தி வரும். ஏன்னா நான் மன்றத்துல 20 வருஷமா இருக்கிறேன், நேற்று வந்து ஆளுக்கு சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 பேர் அப்படி சீட் வாங்க போறாங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். அப்ப அந்த 20 தொகுதியில இருக்கிற விஜய் ரசிகர்கள், சீட்டை எதிர்பார்த்திருந்த விஜய் ரசிகன் நிர்வாகி கொஞ்சம் கோவப்படுவான். அவங்களுக்கே அது இருக்கிற போது சீமான் ஒரு ஆள் தான் ஹாயா நீ வெயிட் பண்ண, ஏற்கனவே சொல்லிட்டாரு 50% லேடிஸ் 50% பசங்களுக்கு அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். எதை பத்தி அவர் கவலைப்படலை. மற்றபடி இந்த 2 பிரதான அணிகள்லையும் அந்த அதிருப்திகள் எழும். பட் அதெல்லாம் கடந்துதான் களத்துல அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்கிறதும் கடந்த கால வரலாறு 2 அணிகளிலுமே. அந்த சூழல்ல இன்னொரு கணிக்கலாம் நம்ம.
கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். சசிகலாவை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா அவங்க அரசியலே பண்ணலையே. என்ன கேக்குறீங்க, நான் என்ன சொல்ல முடியும்? நான் இந்த ஸ்டாண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது பேசலாம். ஏனோ துரதிர்ஷ்டவசமாக அவர் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு ஆக்டிவ் அரசியலை பண்ண தவறிட்டார். அதிமுக நல்லா இருக்கணும், திமுக ஆட்சி வீட்டுக்கு போகணும், இந்த 2 விஷயத்துல அவர் உறுதியா இருக்கிறார் தவிர அதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் என்ன, அது கொடுத்த பலன் என்னன்னு அவரும் வாய் திறந்து சொல்லல. நம்மளும் பாக்குற மாதிரி பொது வெளியில அது நடக்கல. அப்படி ஏதாவது ஒரு செய்யட்டும், நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம். தேர்தல் அரசியலுக்குள்ளதான் வருவாங்களா இந்த தடவை? அது அவ்வளவு முக்கியத்துவமா இல்லாத அளவுக்கு அவரே தன்னை சுருக்கி கொண்டுட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கும் அவர் மீது அபிமானம் இருக்கிற சமூகத்து மக்கள் இருக்கிறதுனாலதான் சசிகலாங்கிற கேள்வி இன்னமும் நீங்க கேக்குறீங்க. அதை அவர் தவறு விடுகிறாருங்கிற வருத்தத்துல நான் இதை சொல்றேன். நான் இனிமேலாவது அவர் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு நம்ம அந்த கருத்தை சொல்லலாம். நன்றி சார், நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.